அபர்ணிகாவின் வீட்டில் 4 நாய்க்குட்டிகள் உள்ளன. அந்த நாய்க்குட்டிகள் மிகவும் அழகானவை. அபர்ணிகா ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் நாய்க்குட்டிகளுடன் விளையாடுவாள். அபர்ணிகா பந்தை எடுத்து வீசுவாள். நாய்க்குட்டிகள் காலால் தட்டிவிடும். இரவு ஆனதும் அபர்ணிகா நித்திரை கொள்வதற்கு சென்று விடுவாள். காலையில் நாய்க்குட்டிகள் அபர்ணிகாவை அழைக்கும். அவற்றின் குரல் கேட்டதும் அபர்ணிகா உற்சாகத்துடன் எழுந்து வருவாள். அம்மா பால் கரைத்து கொடுப்பாள். அபர்ணிகா தட்டிலே பாலை ஊற்றி நாய்க்குட்டிகளுக்கு வைப்பாள். அவை ஆவலுடன் பாலை குடிக்கும். அபர்ணிகா பாடசாலை செல்லும்போது நாய்க்குட்டிகளும் கொஞ்ச தூரம் துணையாக செல்லும். பின்னர் வீடு திரும்பிவிடும். அபர்ணிகா பாடசாலை விட்டு வீடு திரும்பும் வரை நாய்க்குட்டிகள் காத்திருக்கும். அபர்ணிகா வந்ததும் நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியில் வாலையாட்டிக் கொண்டு ஓடி வரும். அவளது காலடியில் சுற்றி கொண்டு நிற்கும். அபர்ணிகா நாய்க்குட்டிகளை அணைத்து முத்தம் கொடுப்பாள். அபர்ணிகா நாய்க்குட்டிகளுக்கு ஒருபோதும் அடிக்க மாட்டாள். அவற்றை துன்புறுத்தவும் மாட்டாள். ஒரு நாள் அபர்ணிகாவின் நாய்க்குட்டிகளில் ஒன்றை காணவில்லை. அதன் பெயர் ஜீவன். அபர்ணிகா கவலையுடன் ஜீவனை தேடினாள். ஜீவன் எங்கேயோ சென்றுவிட்டது. எல்லா நாய்க்குட்டிகளுக்கும் கவலையாக இருந்தது. அந்த நாய்க்குட்டிகளும் ஜீவனை தேடின. அவை ஜீவனை தேடி வெளியே சென்றன. போகும்போது ஆடு, மாடு முதலிய மிருகங்களைக் கண்டன. அவற்றைக் கண்டதும் நாய்க்குட்டிகள் குரைத்துக் கொண்டு சென்றன. ஜீவனை நீங்கள் கண்டீர்களா என அவற்றிடம் கேட்டன. நாங்கள் காணவில்லை என்று அவை பதில் கூறின. காகம், புறா, மைனா போன்ற பறவைகளும் மரக்கிளைகளில் அமர்ந்திருந்தன. நாய்க்குட்டிகள் அவற்றுக்கு அண்மையாகச் சென்றன. நீங்கள் ஜீவனை கண்டீர்களா என்று அவற்றிடம் கேட்டன. அந்த காட்டு பக்கம் போய் பாருங்கள், அங்கே ஒரு குட்டி அழுகின்ற சத்தம் கேட்கிறது என்று காகம் கூறியது. நாய்க்குட்டிகளெல்லாம் காட்டு பக்கம் ஓடிச் சென்றன. காட்டுக்குள்ளே ஜீவனை தேடி பார்த்தன. அப்போது ஜீவனின் அழுகை சத்தம் கேட்டது. அது ஒரு பச்சை மறைவில் இருந்தது. நாய்க்குட்டிகள் அதற்கு அண்மையாக ஓடிச் சென்றன. அங்கே ஒரு புதரில் ஜீவன் கிடந்தது. நாய்க்குட்டிகள் எல்லாமாக சேர்ந்து ஜீவனை வெளியே கொண்டு வந்தன. அதை வீட்டுக்கு கூட்டிச் சென்றன. அவற்றை கண்டதும் அபர்ணிகா சந்தோஷம் அடைந்தாள். மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடினாள். அவற்றுடன் சேர்ந்து விளையாடினாள். குட்டி பயலே, நீ எங்கே போனாய் என்று ஜீவனிடம் அபர்ணிகா கேட்டாள். நான் வீட்டுக்கு வெளியே நின்றேன். அப்போது ஒரு மனிதன் வந்தான். என்னை தன்னோடு வரும்படி கேட்டான். நான் போக மறுத்தேன். எனக்கு நிறைய விளையாட்டுப் பொருட்கள் தருவதாகச் சொன்னான். அதனால் அவனுடன் போனேன். ஐயையோ, பின்னர் என்ன நடந்தது? அபர்ணிகா பதற்றமடைந்தாய். அங்கு போன பின்னர் தான் தெரிந்தது, அங்கே விளையாட்டுப் பொருட்கள் இல்லை. என்னை தங்கள் வீட்டு காவல் வேலையை செய்யச் சொன்னார்கள். நீ என்ன செய்தாய் என்று அபர்ணிகா ஜீவனிடம் கேட்டார். நான் வேலை செய்யவில்லை. எனக்கு உங்கள் எல்லோரையும் நினைத்து கவலை வந்தது. அழுது குளறிக் கொண்டிருந்தேன். அவர்களுக்கு பிடிக்கவில்லை. கோபப்பட்டார்கள். எனக்கு கடுமையாக அடித்தார்கள். பின்னர் கொண்டு வந்து புதருக்குள் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அபர்ணிகா கவலையடைந்தாள். ஜீவனை ஆதரவுடன் அணைத்தவாறு கூறினாள். பார்த்தாயா, இது உனக்கு நல்ல பாடம். உனக்கு தெரியாதவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாது. ஒருபோதும் உனது சகோதரர்களை விட்டு பிரிய வேண்டாம். எல்லோரும் ஒன்றாக இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். நாய்க்குட்டிகள் ஜீவனின் வயிற்றுப்பாகத்தை நாக்கினால் நக்கின. அவை மெல்ல முனகி அழுவது போல அபர்ணிகாவுக்கு ஏதோ சொல்லின. ஜீவனின் வயிற்றில் ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அபர்ணிகா பதறிப்போனாள். உடனே அப்பாவை அழைத்து வந்து காட்டினாள். அப்பா ஜீவனை மிருக வைத்தியரிடம் கொண்டு சென்றார். அங்கு அதன் காயத்துக்கு மருந்து கொடுத்தார்கள். சில நாட்களில் ஜீவனின் காயம் ஆறியது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாது சந்தோஷமாக இருந்தார்கள்.